பராசக்தி என்ன ஒரு படத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். எல்லாரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காங்க, அதர்வா பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் ரோலில் வர்றாங்க, வில்லன் கிடையாது, ஒரு நெகட்டிவ் கேரக்டர், நல்ல கேரக்டர், நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நிறைய நிறைய சின்ன சின்ன கேமியோஸ் எல்லாம் வரும், நிறைய கேமியோஸ் எல்லாம் வரும். வேறு ஸ்டேட்லேருந்து நடிக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த படத்து கதை கதை என்ன லைட்டாக சொன்னால் 61, 62, ஸோ அந்த அந்த மாதிரி டைமில் டெல்லி கவர்மெண்ட்டு நீங்கள் எல்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டே ஆகணுன்ட்டு ஒரு 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 ரூல் கொண்டு வராங்க. அது முக்கியமாக அது சவுத் இந்தியாவை பாதிக்கும். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு. அப்படி ஒரு ரூல் கொண்டு வந்துட்டோம், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகிடும். அப்போ நமக்கு ஒரு ஹிந்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஸ்டேட்லேயும் அது வந்துச்சு. இது நடந்தது தமிழ்நாட்டில். நமக்கு இப்போ ட்ரெயின் ஏறணுன்ட்டு எந்த ட்ரெயினும் தெரியாது, ஹிந்தி மொழியில் எழுதியிருக்கும். ரோடு பேரெல்லாம் ஹிந்தியில் மாற்றிட்டோம், நமக்கு ஹிந்தி தெரியாது, எந்த ரோடுன்னு தெரியாது, எந்த பஸ்ஸுன்னு தெரியாது. ஹோட்டலில் போனால் அங்கே எல்லாம் ஹிந்தியில் எழுதுனா நமக்கு என்ன சாப்பிட்ணுன்னு கூட தெரியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்படி வரும்போது கதையில் ஒரு 2 இளைஞர், அதர்வா அப்புறம் சிவகார்த்திகேயன், 2 பேரும் ஒரே ஃபேமிலி பிரதர்ஸாக இருக்காங்க. ஒரு வாட்டி அதர்வா இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட போயிட்டு இந்த ப்ராப்ளம் வரும்போது, ஹிந்தி திணிக்கும்போது ப்ராப்ளம் வரும்போது ஒரு ட்ரெயினை சுட்டுடுறாங்க.